இப்போது ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். A bob attached to the string oscillates back and forth. Resolve the forces acting on the bob into components. What is the acceleration experienced by the bob at an angle theta? ஓகேவாம்மா, ஒரு குண்டு பாப் அப்படின்னா ஒரு குண்டு இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. சரியா குட்டி? அப்போ அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை காம்பனண்ட்டாக பிரிக்க சொல்கிறாங்க. ஓகேவா குட்டி? அதே மாதிரி வாட் இஸ் த ஆசலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பாப் அட் அன் ஆங்கிள் டீட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் கண்ணு. குண்டு முன்னாடியும் பின்னாடியும் ஆசிலேட் ஆகுது. சரியா குட்டி? அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம். சரியாம்மா, இதுதான் அந்த பாபுக்கு மாஸ் இருக்கும். இப்போ இந்த பாப் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அந்த குண்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோமே. அப்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய என்ன கண்ணு என்ன இருக்கும், நமக்கு இங்கே டென்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் பாப் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போது மோஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூவிங்கில் அந்த பாப் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்து முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி ஆசிலேட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் இருக்கும், டென்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். எப்பயுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆகலை. அப்போ டென்ஷனுக்கு ஈக்குவலாக என்ன ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம நார்மல் அண்டு வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். டேன்ஜென்சியல் அண்டு நார்மல் காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். சரியா குட்டி? ஸோ இந்த ஆங்கிள் டீட்டா, அப்போ இந்த ஆங்கிள் டீட்டா, அப்போ இது எம்ஜி காஸ் டீட்டா, இது எம்ஜி சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். எம்ஜி காஸ் டீட்டா, எம்ஜி சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். சரியம்மா, அப்போது நார்மல் காம்பனண்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னாக்கா டென்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா ப்ளஸ் அது கூட இருக்கக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு அதனுடைய சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த டென்ஷன் ஃபோர்ஸு. ஓகேவா? அதே மாதிரி டேன்ஜென்சியல் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம 2 காம்பனண்ட்டாக பிரித்தோம் இல்லையாக்கன்னு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எஃப்டி ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா. அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய நார்மல் காம்பனண்ட்டு, அதே மாதிரி டேஞ்சென்டியல் காம்பனண்ட்டு. ஓகேவாம்மா? அப்போ ஆக்சலரேஷன் நமக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம். நம்ம டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டேஞ்சென்சியல் ஃபோர்ஸ் என்ன கண்ணு கால்குலேட் பண்ணோம்? எம்ஜி சைன் டீட்டா டிவைடட் பை மாஸ். எம்மும் கேன்சல். அப்போ டேஞ்சென்சியல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜி சைன் டீட்டா. ஓகேவாம்மா? ஏன்னாக்கா நமக்கு இந்த நார்மலாக எந்த விதமான இந்த டைரெக்ஷனில் எந்த விதமான ஆக்சலரேஷனுமே இருக்காது. ஏன்னாக்கா நமக்கு ஒன்லி இந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் அந்த பாப் வந்து ஆக்சலரேட் ஆகும். இந்த பக்கம் போணுச்சுன்னா நூல் பிஞ்சு போயிடும் இல்லையாம்மா? அதனால தான் நம்ம அந்த டேஞ்சென்சியல் ஆக்சலரேஷனை கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம என்ன கணக்கு ஆக்சலரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த டேஞ்சென்சியல் ஆக்சலரேஷனை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியாம்மா? இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்ண ஃபார்முலா? டி மைனஸ் எம்ஜி காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அப்போ ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏசி. ஓகேவா குட்டி? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டி மைனஸ் எம்ஜி காஸ் டீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஆக்சலரேஷன் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா ஏசி ஈக்குவல் டு டி மைனஸ் எம்ஜி காஸ் டீட்டா டிவைடட் பை எம். ஓகேவாம்மா? அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதே மாதிரியான ஆசிலேஷன் தான் இந்த சைடு இருக்கும். நம்ம இதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். ஓகே குட்டி? Next, sixth sum. Two masses M1 and M2 are connected with a string passing over a frictionless pulley fixed at the corner of the table as shown in the figure. ஓகேவா? M1 M2 அப்படிங்கக்கூடிய 2 மாஸு இந்த மாதிரி ஒரு மெல்லிய ஸ்ட்ரிங்கால் புள்ளி வழியாக கட்டி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. The coefficient of static friction of mass M1 with the table is μs. இந்த மாஸை இந்த டேபிள் மேலே வச்சுருக்கோம். டேபிள் அதன் மேலே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μs அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூ 0.2ன்னு கொடுத்துட்டாங்க. Calculate the minimum mass M3 that may be placed on M1 to prevent it from sliding. என்ன மினிமம் மாஸை இந்த M1 மேலே M3 மாஸை நம்ம வச்சோம்னாக்கா
இது ஸ்லைடாக ஆரம்பிக்கும், இந்த மாஸ் ஸ்லைடாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. M1 மாஸ், M2 மாஸ், M3 மாஸ் கொடுத்துட்டாங்க. 15 கிலோகிராம், 10 கிலோகிராம், 25 கிலோகிராம்னு கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μs is equal to 0.2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவாம்மா? இப்போ நாம் இந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த M1 மாஸ் மேலே டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு mg. அதே மாதிரி இதன் மேலே அப்பர் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸு. ஓகேவாம்மா? அப்போது இந்த டேபிளுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் M1 மாஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆமாம் தானே கண்ணு? Fs. அதே மாதிரி இந்த M2 மாஸு டவுன்வர்ட் டைரக்ஷனில் கீழே இழுக்கும் இதை. அப்போ இதன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய என்ன கண்ணு? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு M2g. இந்த மாஸ் M2வை கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கீழே இழுக்கும். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்பர் டைரக்ஷனில் இருக்கும், டென்ஷன் T. ஓகேவாம்மா? இதுதான் சுச்சுவேஷன். இப்போ இதன் மேலே ஆக்ட் ஆகின்ற ஃபோர்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. M1க்கு மேலே என்ன மாஸை மினிமம் மாஸ் நீங்கள் வச்சிங்கன்னா இது நகராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். சரியா? இப்போது இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் இந்த M2gயும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாஸ் மூவ் ஆகாது. அவ்வளோதான் கண்டிஷன். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் உடைய மேக்ஸிமம் வேல்யூவும் எஃப்எஸும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M2gயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த மாஸ் நகராது. அதை நம்ம கால்குலேட் பண்ணோமா, முடிஞ்சு போச்சு. பெரிய சம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்மா, பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். ஈஸி தான் இது. சரியா? ஸோ அப்போ இது ரெண்டையும் நீ ஈக்குவல் பண்ணினா முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும் குட்டி, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன ஃபார்முலா? எஃப்எஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு μsn. n அப்படிங்கிறது நார்மல் ஃபோர்ஸு. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mgக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு மாஸ் என்ன m1 + m3. அவ்வளோதான்டா ஸோ அப்போ இந்த இடத்துல mக்கு பதிலாக m1 + m3gன்னு போட்டுக்கிறோம். n அப்படிங்கிறது என்னடா குட்டி? m1 + m3g. ஏன்னா n ஈக்குவல் டு mg, அதனால் m1 + m3 + g அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். சரியாம்மா? அப்போ μsn ஈக்குவல் டு μs m1 + m3 × g. அதே மாதிரி இதில் ஆக்ட் ஆகக்கூடிய டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன m2g. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? டென்ஷனும் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ t ஈக்குவல் டு m2g. அப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஓகேவா? ஈக்குவல் பண்ணிவிட்டு மாஸ் M3உடைய மாஸை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன மாஸுக்கு அந்த M1ம் M3யும் நகராது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னாக்கா கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். μs m1 + m3 × g, ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2 m2g. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன வேணும்? M3உடைய மாஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். என்ன மாஸை நம்ம இதுக்கு மேலே வச்சோம்னாக்கா இந்த M1 நகராது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த பக்கமும் g, ரைட் ஹேண்ட் சைடும் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்குது, g கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ m3 ஈக்குவல் டு m2, ஓகேவா, டிவைடட் பை μs. m1 இந்த பக்கம் வந்ததுனாக்கா -m1. ஓகேவாம்மா? இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சைடில் எழுதிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. M2உடைய வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 10. பாருங்க, நீங்கள் கொடுத்துருக்காங்க m2 10, m1 15ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போது 10 m2க்கு பதிலாக 10 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன 0.2 மைனஸ் m1உடைய வேல்யூ 15. ஸோ 10 டிவைடட் பை 0.2, 50 மைனஸ் 15 ஈக்குவல் டு 35 கிலோகிராம். ஓகேவா குட்டி? அப்போது மினிமம் மாசு நம்ம M1க்கு மேலே M3உடைய வேல்யூ 35 இருக்கிறதா வச்சோம் அப்படின்னா தான் இந்த சிஸ்டம் அப்படியே மூவ் ஆகாது. ஆனால் இங்கே M3 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? இப்போ இந்த மாஸ் M1க்கு மேலே 25 கிலோகிராம் நம்ம வச்சோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஓகேவா குட்டி? ஸோ த கம்பைன்டு மாசஸ் M1 + M3 வில் ஸ்லைடு, மூவ் ஆகும். எனக்கா இது ரெண்டும் ஈக்குவல் ஆகலை. எஃப்எஸும் அண்டு M2gயும் ஈக்குவல் ஆகலை. 25 கிலோகிராம் வச்சோன்னாக்கா இந்த சிஸ்டம் மூவ் ஆகும். எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் பாருங்கன்னு. அழகாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா?
Next, seventh sum. Calculate the acceleration of the bicycle of mass 25 kg as shown in figures 1 and 2. ரெண்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு சைக்கிள், அதனுடைய ஆசலரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சைக்கிளுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க 25 கிலோகிராம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிகர் எடுத்துக்கலாம். ஓகேவாம்மா? இதனுடைய மாஸ் எவ்வளோமா? 25 கிலோகிராம். இப்போது இந்த சைக்கிள் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன கண்ணு? 500 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ சர்ஃபேஸுக்கும் டயருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ கண்ணு? 400 நியூட்டன். அது அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன கண்ணு? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் ப்ளஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 500. ஓகேவா? அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 ப்ளஸ் மைனஸ் 400 ஈக்குவல் டு 100 நியூட்டன். ஏன்னா அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 500, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 400. அப்ளைடு ஃபோர்ஸ் 500, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 400. அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸ் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ மைனஸ் 400 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ கண்ணு? 100 நியூட்டன். பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆசலரேஷன். ஆமாம் தானே கண்ணு? எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு இ. நமக்கு இப்போ கொஷினில் வந்து ஆசலரேஷன் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசலரேஷன் ஈக்குவல் டு எஃப் பை எம். ஃபோர்ஸ் என்ன கண்ணு? நெட் ஃபோர்ஸு 100 டிவைடட் பை மாஸ் என்ன கண்ணு? அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க 25 கிலோகிராம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணினாக்கா 400 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஆசலரேஷனில் இந்த சைக்கிள் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபிகர் பாருங்கள். அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளோ கண்ணு? 400 நியூட்டன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுடைய வேல்யூ எவ்வளோ கண்ணு? 400 நியூட்டன். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் ப்ளஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 400 ப்ளஸ் மைனஸ் 400 ஈக்குவல் டு என்ன கண்ணு வரும்? 0. ஓகேவா? அப்போ செகண்ட் ஃபிகரில் நெட் ஃபோர்ஸ் எவ்வளோடா கண்ணு? 400 மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி நியூட்டன்ஸ் செகண்ட் லா வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆசலரேஷன் ஈக்குவல் டு எஃப் பை எம். இங்கே என்னடா குட்டி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எவ்வளோடாமா? 0 பை எம் ஈக்குவல் டு 0. அப்போ செகண்ட் ஃபிகரில் ஆசலரேஷன் 0. எந்த விதமான ஆசலரேஷனுமே இல்லை, சைக்கிள் மூவ் ஆகலை. ஓகேவா குட்டி? எவ்வளோ ஈஸியான சம் பாருங்கள். நல்லா போட்டுக்கோங்க.